மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சயின்ஸ் சரவணன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடம் 7th செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு யூனிட் வெப்பம் மற்றும் வெப்பநிலை, ஹீட் அண்ட் டெம்பரேச்சர். ஃபஸ்ட்டு டேர்மை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். இன்றைக்கி செகண்ட் டேம் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கை பொறுத்த மட்டுக்கும் 1 to 3 கொஸ்டின்ஸ், 1 to 3 வினாக்கள் இடம்பெறக்கூடிய ஒரு டாபிக். அதில் குறிப்பாக இந்த 7thலேயே கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும். நமக்கு நல்ல நேரம் இருந்தால் 2 கொஸ்டினுமே இந்த 7thல் இருக்கக்கூடிய இந்த பாடத்திலிருந்து கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஒரு கேள்வி மட்டும்தான் 9th 10th போகும். அப்போ இது ரொம்ப நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்தோம்னா 2 கொஸ்டின் கன்ஃபார்ம். சரிங்களா? ஓகே, வாங்க இன்றைக்கான இந்த பாடத்தை பார்ப்போம். மாணவர்களே, நல்லா கவனித்து பாருங்கள். வெப்பம் வெப்பநிலை இந்த 2 ஒன்றானா இல்லை, 2 வேறு வேறு. ஸோ வெப்பம் அப்படின்றது, ஹீட் அப்படின்றது ஒன் டைப் ஆஃப் எனர்ஜி. இது ஒரு வகை ஆற்றல். நமக்கு தெரியும் ஆற்றலின் அலகு ஜூல். அப்போ அது தனி. பட் வெப்பநிலை என்பது ஒரு எண் மதிப்பு. புரியுதுங்களா? அது ஒரு வேல்யூ. அந்த வெப்ப ஆற்றலை அளவிடக்கூடிய ஒரு அளவீடு, ஒரு மெஷர்மெண்ட், அதுதான் வெப்பநிலை அப்படின்றது. ஸோ இது ரெண்டையுமே ஒன்றுன்னு பல பேர் இன்னும் குழம்பிகிட்டு இருக்காங்க. இல்லை, 2 வேறு வேறு. இதனுடைய எஸ்ஐ அலகு பார்த்திங்கன்னா ஜூல்னு வரும். வெப்பத்தின் அலகு பார்த்திங்கன்னா ஜூல் வரும். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின் வரும். அலகுகள்னு சொன்னோம்னா செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அதெல்லாம் வரும். சரிங்களா? அதை பற்றியெல்லாம் பார்க்குறது தான் இந்த பாடத்துடைய நோக்கம். பார்க்கலாமா? வாருங்கள். வெப்பநிலைனா என்னது? நல்லா கவனிங்க. ஒரு பொருளில் உள்ள துகள்களின் சராசரி இயக்க ஆற்றலின் மதிப்பு. நம்ம இப்போ வெப்பத்தை கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு என்ன பண்ணலாம்னா, ஒரு அப்பளத்தை பொரிக்கிறோம். அப்பளத்தை பொரிக்கிறோம்ன்றது ஒரு பொருள், அப்பளம்ன்றது ஒரு பொருள். அந்த பொருளில் இருக்கக்கூடிய துகள்கள் என்ன ஆகும்? நம்ம ஹீட் பண்ணோடனே அந்த எண்ணெய் ஹீட் ஆன உடனே நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். அதாவது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகள் என்ன ஆகும்? இயங்கும். இங்கே தான் அந்த பெரிய அப்பளமாக வருது. அப்போ அந்த இயக்க ஆற்றலுடைய மதிப்பு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெப்பநிலை. புரியுதுங்களா? நீங்கள் எந்த பொருள் எடுத்துகிட்டு அதே கான்செப்ட் தான். ஒரு பொருளின் உள்ள துகள்களின் சராசரி இயக்க ஆற்றல். என்ன இயக்கம்னா, ஹீட் கொடுத்தா இயங்கத்தான் செய்யும், மூலக்கூறுகள் இடம்பெயரும். அந்த இயக்க ஆற்றல் மதிப்பே வெப்பநிலை ஆகும். த மெஷர்மெண்ட் ஆஃப் வார்ம்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் இஸ் நோன் அஸ் இட்ஸ் டெம்பரேச்சர். புரியுதுங்களா? வெப்பநிலையின் எஸ்ஐ அலகுன்னு கேட்டாங்கன்னா கெல்வின். எஸ்ஐ அலகு கேட்டால் கெல்வின். மற்ற அலகுகள் நிறைய இருக்குது. வெப்பநிலை அளவிடக்கூடிய மற்ற அலகுகள் நிறைய இருக்குது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கீழே பார்க்கலாம். செல்சியஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அலகு தான். செல்சியஸ்ன்றது ஒரு அலகு தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபாரன்ஹீட், இதுவும் ஒரு அலகு தான். கெல்வின் அப்படின்றதும் அலகு தான். ஆனால் எஸ்ஐ அலகுன்னு கேட்டானா கெல்வின் தான். சரிங்களா? த எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். மற்ற எல்லாமே செல்சியஸ், ஃபாரன்ஹீட்ன்றது நார்மலாக அலகுகள். ஸோ அந்த செல்சியஸ்னாலும் அந்த நம்பருக்கு மேலே என்ன போடுவோம்? டிகிரி போடுவோம். ஃபாரன்ஹீட்னாலும் மேலே அந்த டிகிரி போடுவோம். பட் கெல்வினுக்கு என்ன பண்ணக்கூடாது? அதை போடக்கூடாது. இதை மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சு. அடுத்து நமக்கு ஒரு வினா எழலாம் நம்முடைய மனதில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெம்பரேச்சர் எப்படி தான் மெஷர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ டெம்பரேச்சர் மெஷர் பண்ணக்கூடிய அந்த டிவைஸுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப்பநிலை மானி கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெப்பநிலை அளக்கக்கூடிய அந்த கருவிக்கு பேர் என்னது? வெப்பநிலை மானி. ஆங்கிலத்தில் தெர்மாமீட்டர் அப்படின்வாங்க. ஸோ தெர்மாமீட்டர் இஸ் தி மோஸ்ட் காமன் இன்ஸ்ட்ருமெண்ட் டு மெஷர் தி டெம்பரேச்சர். ஓகே, நீங்கள் எல்லாருமே இந்த வெப்பநிலை மானியை பார்த்துருப்பீங்க. எங்கே பார்த்துருப்போம்? நமக்கு காய்ச்சல்னு நம்ம டாக்டர்கிட்ட போனோம்னா அவர் பார்த்திங்கன்னா ஒரு நீடில் மாதிரி இருக்கும், கண்ணாடி மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணுவார்னா நம்முடைய நாக்கினுடைய அடிப்பாகத்தில் வச்சு உடம்புடைய டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதை பார்த்துருப்போம். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா கொரோனா பரவுகிற காலகட்டத்தில் நம்ம எங்கே போனாலும் அந்த தெர்மோகன் அப்படின்வாங்க. நம்ம நெத்திக்கு நேராக வச்சு துப்பாக்கி வச்சு சுடுற மாதிரி பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு கிளிக் பண்ணோடனே அந்த டிஜிட்டலில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெம்பரேச்சர் வரும். அதுவும் பார்த்திங்கன்னா தெர்மோமீட்டர் தான். நிறைய தெர்மோமீட்டர் பயன்படுது. அது என்னென்ன தெர்மாமீட்டர், அப்படி எப்படி பயன்படுது, அது உள்ளே இருக்கக்கூடிய பொருள் என்ன, அதில் இருக்க அளவுகள் என்ன,
அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாமா? வாங்க பார்ப்போம். இந்த தெர்மாமீட்டரில் இந்த வெப்பநிலை மானியில் பார்த்தீங்கன்னா பொதுவாக உள்ளே இருக்கக்கூடிய திரவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பாதரசமாக இருக்கும், மெர்குரியாக இருக்கும், இல்லாட்டி ஆல்கஹாலாக இருக்கும். ஏன் அந்த ரெண்டு தான் பயன்படுத்துகிறாங்க? அதுக்கு காரணம் என்ன? ஒய் தி மெர்குரி ஆர் ஆல்கஹால் இஸ் யூஸ்ட் இன் தெர்மாமீட்டர்? ஏன்னா நல்லா கவனிங்கப்பா, இந்த ரெண்டுக்கும் நீங்கள் எவ்வளோ ஹீட் பண்ணாலும் அது லிக்யூட் ஸ்டேட்லேயே இருக்கும். அதான் ஃபஸ்ட்டு ரீசன். இப்போ பொதுவாக ஒரு பொருளை ஹீட் பண்ணோன்னே என்ன ஆகும்? அது எவாப்ரேட் ஆகும். அப்படி ஆவியாகி போயிடுச்சுன்னா அது உள்ளே இருக்கக்கூடிய எவ்வளோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுன்றதை கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் ரொம்ப மேக்ஸிமம் டெம்பரேச்சரில் நீங்கள் கொடுத்தாலும் அது லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். நம்ம பயன்படுத்துறதுக்கு மிக முக்கியமான காரணம் அதுதான். இன்னொன்று, நீங்கள் ரொம்ப கம்மியாக ஹீட் பண்ணாலும் அதனுடைய வால்யூமில் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் காமிக்கும். இன்னொன்று, ஒவ்வொரு டெம்பரேச்சருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டிகிரி செல்சியஸ் ஆகட்டும், ஃபாரன்ஹீட் ஆகட்டும், ஈவனாக கூடும். 1 டிகிரினா ஒரு குறிப்பிட்ட உயரம் தான், 2 டிகிரினா அதே அடுத்த குறிப்பிட்ட உயரம் தான். அந்த முன்னப்பண்ணை இருக்காது. இப்போ இந்த இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் மெர்குரியையும் ஆல்கஹாலையும் இதில் யூஸ் பண்ண சயின்டிஸ்ட் முன் வந்தாங்க. சரிங்களா? இப்போ அதாவது ஆல்கஹாலையும் மெர்குரியும் ஏன் யூஸ் பண்ணாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அந்த ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ பாதரசத்தை பயன்படுத்துகிறாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி ஏன் அதை பயன்படுத்துகிறாங்க, அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பாருங்கள். அதை ஏன் பயன்படுத்துகிறாங்கன்ற காரணம் நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாதரசம் சீராக விரிவடையும். கரெக்டாக ஈவனாக பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகும். இட்ஸ் எக்ஸ்பேன்ஷன் இஸ் யூனிஃபார்ம். ரைட். அடுத்து ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒளி ஊடுருவாது. ரெண்டாவது காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒளி ஊடுருவாது, பளபளப்பானது, ஒபாக்காக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பளபளப்பாக இருக்கும், சைனிங்காக இருக்கும். அப்போ தான் நம்ம பார்க்குறதுக்கு வியூ பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, கண்ணாடி குழாயுடைய சுவர்களில் ஒட்டாது. இட் டஸ் நாட் ஸ்டிக் டு தி சைட் ஆஃப் த கிளாஸ் டியூப். அப்போ ஒட்டி போச்சுன்னா என்ன ஆயிரும்னா அது கரெக்டாக ரீஸ் ஆக முடியாது. ஒட்டாமல் இருக்கனால கிளியராக நமக்கு தெரியுது. ரைட்டுப்பா. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இதனுடைய டெம்பரேச்சர், அதாவது பாயிலிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 357 டிகிரி செல்சியஸ் மெர்குரிக்கு. இது எப்படி மைண்டில் வச்சுக்கலாம்னா, எல்லாமே ஆடு நம்பராக இருக்கும். பாருங்கள், 3, 5, 7. ஸோ 357 டிகிரி செல்சியஸ் கொதிநிலை இருக்கும். அதே நேரத்தில் உறைநிலை ஃப்ரீசிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -39 டிகிரி செல்சியஸ். அந்தளவுக்கு ஃப்ரீசிங் பாயிண்ட் இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமான காரணம், மெர்குரியை தெர்மாமீட்டரில் யூஸ் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணங்கள். ஓகே. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அதிக நெருக்கத்திலான வெப்பநிலையில் அளக்கவும் பாதரசம் தான் பயன்படும். A wide range of temperature can be measured using mercury thermometer. சார் ரைட்டு சார். இப்போ மெர்குரியை பற்றி ஓகே. ஆல்கஹாலை பயன்படுத்துவதுடைய யூஸ் என்னது? ஆல்கஹாலுடைய பண்புகள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி ஆல்கஹால். ஆல்கஹால்ன்றது நம்மாட்கள் ஒயின் ஷாப்பில் வாங்கி குடிக்கிறாங்களா அந்த ஆல்கஹாலில் இது கொஞ்சம் அதிலிருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டிருக்கும். 100 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவான ஒரு நிலை, அது கூட -39 தான். எது? மெர்குரி. இது -100 டிகிரி. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் இருக்கும். த ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் ஆல்கஹால் இஸ் லெஸ் தென் -100 டிகிரி செல்சியஸ். ஸோ இட் கேன் பி யூஸ்டு டு மெஷர் வெரி லோ டெம்பரேச்சர். மிக மிக குறைந்த வெப்பநிலையிலும் அளக்க முடியும். மேலே பார்த்த அந்த பாதரசத்தை யூஸ் பண்ணுறதை காட்டிலும் ஆல்கஹாலை பயன்படுத்தினீங்கன்னா மிக மிக குறைந்த வெப்பநிலையும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? மெஷர் பண்ண முடியும். இன்னொன்று, இது கவனிங்க, 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்விற்கும் இதன் விரிவடையத்தன்மை அதிகம். 1 டிகிரி கூடினாலும் இந்த ஆல்கஹால் ரைஸ் ஆகக்கூடிய லெவலும் கூடும். இன்னொன்று, ஆல்கஹால்னால் ஈஸியாக கலர் பண்ண முடியும், வண்ணம் மூட்ட முடியும். வண்ணம் மூட்டுறதுனால என்ன பலன் பார்த்தீங்கன்னா, அந்த தெர்மாமீட்டர் நல்லா கவனித்து பாருங்கள், நல்லா எல்லோ கலர்லேயும் ப்ளூ கலர்லேயும் நிறைய வண்ணமாக இருக்கும். ஏன்னா உள்ளே டையை ஆட் பண்ணியிருக்காங்க நமக்கு ஈஸியாக பார்க்குறதுக்காக. சரிங்களா? இப்போ கிளாஸ் கலர்லேயே இருந்துச்சுன்னா, அதாவது கிளாஸ் கலர்லெஸ், அந்த கலரில் இருந்தால் நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு கலர் தேவை. அது ப்ளூவாக இருக்கட்டும், ஆரஞ்சாக இருக்கட்டும், ரெட்டாக இருக்கட்டும், எது இருந்தாலும் நமக்கு கிளியராக தெரியணும். அப்போ அந்த மாதிரி கிளியராக பார்க்குறதுக்கு, அதை வண்ணம் முட்டுறதுக்கு இந்த ஆல்கஹால் பயன்படுது. இட் கேன் பி கலர்ட் பிரைட்லி அண்ட் ஹென்ஸ் இஸ் ஈஸிலி விசிபிள். நம்ம வெப்பநிலை மானினா என்ன? அது
அதில் வந்து என்னென்ன திரவங்கள் பயன்படுத்தப்படுது, அதற்கான காரணம் என்ன, அந்த திரவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு அப்படின்றத மாதிரி பார்த்துட்டோம். நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது டைப்ஸ் ஆஃப் தெர்மாமீட்டர்ஸ், வெப்பநிலைமானியுடைய வகைகள். அது என்ன சார் வகைகள்? இப்போ நம்முடைய இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 தெர்மாமீட்டரை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மெடிக்கல் தெர்மாமீட்டர், அதாவது கிளினிக்கல் தெர்மாமீட்டர் அப்படின்வாங்க அது. இன்னொன்று லேபில் யூஸ் பண்ணுற அந்த தெர்மாமீட்டர். இந்த ரெண்டையும் இன்றைக்கி பார்ப்போம். மருத்துவ வெப்பநிலைமானி, ஆய்வக வெப்பநிலைமானி. இது மருத்துவ வெப்பநிலைமானி. இந்த படத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். இதே நல்லா இது கிளியராக தான் கொடுத்துருக்காங்க. இதையே பாருங்கள். இதில் பாருங்கள் 2 அளவில் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு அளவு இருக்குது, இந்த பக்கம் ஒரு அளவு இருக்குது. ஒன்று செல்சியஸ் அளவு, இன்னொன்று ஃபாரன்ஹீட் அளவு. இந்த இடத்துல ஒரு பெண்டு இருக்குங்களா? இருக்குது. இந்த இடத்துல மெர்குரியை ஃபில் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இந்த பெண்டை தாண்டி கரெக்டாக ஈவனாக ரைஸ் ஆகும். சரிங்களா? ஓகே. இந்த பெண்டு இருக்குன்னா, ஒருவேளை நீங்கள் அதிலேருந்து எடுத்த உடனே திரும்ப சொங்கி கீழே வந்துடக்கூடாது. அப்போ இந்த பெண்டு இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் நின்று வரும். அதுக்கு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே நேரம் அடுத்த ஆளுக்கு மெஷர் பண்ணுறப்ப இதை நல்லா உதறிடணும். உதறிட்டு இந்த பெண்டுக்கு கீழே திரும்பவும் அந்த மெர்குரி வந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தான் என்ன பண்ணணும், மெஷர் பண்ணணும். இந்த கிளினிக்கல் தெர்மாமீட்டரை பற்றி இன்னைக்கு கிளியராக பார்க்க போகிறோம். வாங்க. முக்கியமாக இந்த கிளினிக்கல் தெர்மாமீட்டர் பார்த்திங்கன்னா மனுஷனுடைய ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் தான் மெஷர் பண்ண பயன்படுத்தப்படுது. இதில் வந்து ஒரு ஷார்ட் பெண்டு இருக்குது. அது எல்லாமே இப்போ தான் சொன்னேன், பார்த்துருப்பீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதனுடைய பலன் என்னது, இந்த பெண்டுடைய பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாதரசமானது மீண்டும் குமிழுக்குள் செல்வதை தடுக்கும். இந்த பெண்டுக்கு ஆங்கிலத்தில் கிங்க் அப்படின்வாங்க. இது என்ன பண்ணும், தட் ப்ரிவென்ட்ஸ் தி மெர்குரி ஃப்ரம் ஃப்ளோயிங் பேக் இன்டு தி பல்ப். சரிங்களா? ரைட்டுப்பா. இதில் 2 அளவுகள் பயன்படுத்தப்படுது. நான் என்ன சொல்லிவிட்டேன் உங்களுக்கு. ஒன்று செல்சியஸ், இன்னொன்று ஃபாரன்ஹீட்டு. நான் உங்களை அண்டர் பண்ணி காமிச்சேன். இதில் செல்சியஸில் எவ்வளோ அளவுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 டிகிரி செல்சியஸ்லேருந்து 42 வரைக்கும் இருக்கும். இது குறைந்தபட்ச அளவு, இது அதிகபட்ச அளவு. அதே மாதிரி ஃபாரன்ஹீட்டில் 94லேருந்து 108 வரைக்கும். இதில் குறைந்தபட்ச அளவு, இது அதிகபட்ச அளவு. சரிங்களா? அந்த படத்தை பாருங்கள், அந்த மாதிரி இருக்கான் பாருங்கள். நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். தெரியுது பாருங்கள். இங்கே பாருங்கள், கரெக்டாக 94 ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள். 94 ஆரம்பிச்சிருக்காங்க, 108 முடிச்சிருக்காங்க ஃபாரன்ஹீட்டில். இதை பாருங்கள், 35 ஆரம்பிச்சிருக்காங்க, 42 முடிச்சிருக்காங்க. ரைட்டுங்களா? ரைட்டுப்பா. இந்த கிளினிக்கல் தெர்மாமீட்டரை பயன்படுத்துறதில் என்னென்ன ப்ரிகாஷன் பண்ணணும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன பண்ணணும்னு பாருங்கள். வெப்பநிலைமானியை பயன்படுத்துவதற்கு முன்பும் பின்பும் கிருமி நாசினி கொண்டு கழுவ வேண்டும். சானிடைசரை கொண்டு நல்லா க்ளீன் பண்ணணும். ரைட், உண்மைதான். ஏன்னா ஒருத்தர் வாயில் இருக்க கிருமிகள் இன்னொருத்தர் வாய்க்கு பரவிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதரச மட்டத்தினை கீழே கொண்டு வருவதற்கு வெப்பநிலைமானியை ஒரு சில முறை உதற வேண்டும். ஜெர்க் தி தெர்மாமீட்டர் a few minutes. ஏன்பா? அப்போ தான் அந்த பெண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மெர்குரி கீழே வரும். சரிங்களா? சரிங்கப்பா. அந்த கிங்குக்கு மேலேருந்து கீழே வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அளவிட தொடங்கும் முன் அந்த மட்டம் எப்படி இருக்கணும், அதனுடைய ஆரம்ப நிலை அளவுகள், இனிஷியல் மெஷர்மெண்ட் என்னப்பா பார்த்தோம், 35 1 94 1 பார்த்தோமா, செல்சியஸில் 35, ஃபாரன்ஹீட்டில் 94. அதுக்கு கீழே அது இருக்கா, மெர்குரி இருக்கான்றதை முதல் இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் டெம்பரேச்சரை மெஷர் பண்ணணும். சரிங்களா? இல்லாட்டி தப்பாக தான் காமிக்கும். அடுத்து அதனுடைய குமிழ் பகுதி, அந்த வெப்பநிலைமானுடைய குமிழ் பகுதியில் என்ன பண்ணக்கூடாது, கையில் பிடிக்கக்கூடாது. அதாவது டு நாட் ஹோல்டு தி தெர்மாமீட்டர் பை இட்ஸ் பல்ப். ரைட்டுப்பா. அதே நேரம் உங்கள் கண்ணுக்கு நேராக தான் அந்த மெர்குரி லெவலை வச்சு பார்க்கணும். கொஞ்சம் கிராஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியான அளவுகளை எடுக்க முடியாமலும் போக முடியும். சரிங்களா? அதனால் கரெக்டாக நம்முடைய கண்ணுக்கு நேராக வச்சு பார்க்கணும். அதே மாதிரி நம்முடைய தெர்மாமீட்டர் கண்ணாடினால் ரொம்ப கவனமாக பார்க்கணும், இல்லாட்டி உடஞ்சிரும், பிரேக் ஆகிரும், நிறைய காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இன்னொன்று, எரியக்கூடிய பொருட்களுக்கு அருகில் வைக்கக்கூடாது. ஏன்னா அந்த நெருப்பையும் சேர்த்து அப்சர்வ் பண்ணி பாடி டெம்பரேச்சர் மெஷர் பண்ணாமல் அதையும் சேர்த்து மெஷர் பண்ணி போடும். சரிங்களா? முக்கியமாக
சூரிய ஒளியின் கீழே வைக்கவே கூடாது. புரியுதுங்களா? do not place the thermometer in a hot flame or in the hot sun. சரிங்களா? ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து இதே மாதிரி பார்க்கக்கூடியது ஆய்வக வெப்பநிலைமானி, லெபார்டரி தெர்மாமீட்டர். இந்த லெபார்டரி தெர்மாமீட்டர் எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுதுன்னா, ஒன்று இண்டஸ்ட்ரி ஃபேக்ட்ரிஸில் பயன்படுத்தப்படும், இன்னொன்று லேபில் பயன்படுத்தப்படும். இது மேலே பார்த்த அந்த கிளினிக்கல் தெர்மாமீட்டரை காட்டிலும் ரொம்ப ரொம்ப பார்த்திங்கன்னா சென்சிட்டிவ், அதாவது அதை காட்டில் இது ரொம்ப ரொம்ப மதிப்பு கொண்டது. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி அந்த குமிழ் இருப்பாங்க, குமிழ் பார்த்தோம்ல, அந்த பாதரசம் கீழே வராமல் இருக்கிற மாதிரி, அந்த குமிழ் இங்கே இருக்காது. சரிங்களா? அதே நேரத்தில் சைஸும் பெருசாக இருக்கும். அந்த வளைவு இங்கே இருக்கிறதில்ல. அந்த பெண்டு பார்த்தோம்னா குறுகிய வளைவு, குமிழ் இருக்குது, சாரி, குறுகிய வளைவு இல்லை. சரிங்களா? சரிப்பா. இதனுடைய அளவீடுகள் பார்த்தீங்கன்னா -10 டிகிரி செல்சியஸிலிருந்து ஆரம்பித்து 110 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். -10 டிகிரியிலேருந்து ஆரம்பித்து 110 டிகிரி வரைக்கும் இருக்காம பாருங்கள். சரி, இவங்க ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்கப்பா, பட் இதே நீங்கள் பார்த்துங்க. -10 டிகிரியிலேருந்து 110 டிகிரி வரைக்கும் போகும். இப்போ இதை யூஸ் பண்ணுறப்ப என்னென்ன ப்ரிகாஷன் பண்ணணும், என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பண்ணணும்னா, சாய்க்கக்கூடாது. சரிங்களா? இந்த லெபார்டரி தெர்மாமீட்டரை பொறுத்த மட்டுக்கும் சாய்க்காமல் பயன்படுத்தணும். do not tilt the thermometer while measuring the temperature. place it upright. நேராக வைக்கணும். சரி, வச்சிடலாம். வேறு என்ன ப்ரிகாஷன் பார்த்தீங்கன்னா, இந்த டேபிளுக்கு கீழே இருக்குது, டேபிள் பார்க்கலாம். முதல்ல இதை பார்த்துட்டு அதை பார்த்துருவோம். எந்த பொருளின் வெப்பநிலையை அளக்க வேண்டுமோ அப்பொருளானது முழுவதும் வெப்பநிலைமானியின் குமிழினை அனைத்து பக்கங்களிலும் சூழ்ந்துள்ள போது மட்டுமே, அதாவது அந்த குமிழை சுற்றி ஈவனாக பரவி இருக்கணும், அதுக்கு அப்புறம் தான் அதை மெஷர் பண்ணணும். சரிங்களா? எல்லா பக்கமே ஈவனாக சூழ்ந்து இருக்கிறப்ப மட்டும்தான் நம்ம மெஷர்மெண்ட்டே பண்ணணும். சரிங்களா? இந்த ரெண்டு ப்ரிகாஷன் மட்டும்தான். ஓகே, அதை பார்த்துங்க. அடுத்து நம்ம பார்க்குறது இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். கிளினிக்கல் தெர்மாமீட்டருக்கும் லெபார்டரி தெர்மாமீட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். கவனிங்க. இப்போ இது வரைக்கும் பார்த்தா அதை அப்படியே தான் கொடுத்துருப்பாங்க. பாருங்களேன், நம்ம கிளினிக்கல் தெர்மாமீட்டர் 35 டிகிரிலேருந்து 42 டிகிரி தான் அளக்கும். அப்போ எண்ணி பாருங்கள், விரவட்டி எண்ணிருங்க. 35, 36, 37, 38, 39, 40, 40, 42. இப்போ ஏறக்குறைய 8 டிகிரி செல்சியஸ் மதிப்பு மட்டும் தான் அளவிடு. நம்ம பாடி டெம்பரேச்சர் அந்த அளவுக்கு தான் இருக்கும். அதனால் அதை மட்டும் மெஷர் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஃபாரன்ஹீட்டில் பார்த்தீங்கன்னா 94லேருந்து 108 வரைக்கும். அப்போ எத்தனை அளவுகளை மெஷர் பண்ணும்? அப்படி எண்ணிருங்க. 95, 96, 97, 98, 99, 100, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஏறக்குறைய ஒரு 14 அளவுகளை மெஷர் பண்ணும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே கேள்வியை கேட்பாங்கப்பா, அதனால தான் இவ்வளோ பொறுமையாக சொல்லிகிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? ஸோ கிளினிக்கல் தெர்மாமீட்டர் இஸ் ஸ்கேல்டு ஃப்ரம் 35 டிகிரி செல்சியஸ் டு 40 டிகிரி செல்சியஸ் ஆர் ஃப்ரம் 94 டிகிரி ஃபாரன்ஹீட் டு 108 ஃபாரன்ஹீட், சாரி 108 டிகிரி ஃபாரன்ஹீட். நீங்கள் லெபார்டரி தெர்மாமீட்டர் வந்தீங்கன்னா -10லேருந்து 110 வரைக்கும் இருக்கும். சரிங்களா? அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுங்க. இதில் பாதரச மட்டம், கிளினிக்கல் தெர்மாமீட்டரில் பாதரச மட்டம் தானாக கீழே வருமானம் வராது. ஏன்னா என்ன இருக்கும், ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண்டு இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவாங்க, உதறனா தான் கீழே வரும். மெர்க்குரி லெவல் டஸ் நாட் ஃபால் ஆன் இட்ஸ் ஓன் as there is a kink near the bulb to prevent the fall of mercury level. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த குறுகிய வளைவு இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா பாதரச மட்டம் தானாகவே கீழே வந்துடும். ரெண்டுலேயுமே மெர்க்குரி பயன்படுத்துவாங்கப்பா, ரெண்டுலேயுமே ஆல்கஹால் பயன்படுத்துவாங்க. இதில் கிளினிக்கலையும் சரி, லெபார்டரிலையும் சரி. இப்போ நம்ம இங்கே பார்க்குறது மெர்க்குரியை பயன்படுத்தக்கூடிய வித்தியாசங்கள் தான் பார்த்துட்ருக்கோம். அடுத்து கைகளுக்கு அடியிலிருந்தோ அல்லது வாயிலிருந்தோ வெப்பநிலைமானியினை எடுத்த பிறகு அளவீடானது எடுக்கப்படுகிறது. எடுத்துட்டு உதறிட்டு அப்புறம் தான் வைப்பாங்க. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா வெப்பநிலைமானியானது வெப்பமூலத்தில் இருக்கும் நிலையிலேயே, இப்போ நார்மலாக ஒரு தண்ணி கொதிச்சுட்டுருக்குன்னா அதுக்குள்ளேயே வச்சு செக் பண்ண முடியும். இங்கே அப்படி பண்ண முடியாது. சரிங்களா? வெப்பநிலைமானியின் வெப்பமூலத்தில் இருக்கும் நிலையிலேயே அளவீடானது எடுக்கப்படுகிறது. மெர்க்குரி லெவல் ஃபால்ஸ் ஆன் இட்ஸ் ஓன் as no kink is present. சரிப்பா, இதை உதறணும், இதை ஜெர்க் பண்ணணும், இதை ஜெர்க் பண்ண அவசியம் இல்லை.
இது பாடி டெம்பரேச்சர் மெஷர் பண்ண பயன்படுது. எது? கிளினிக்கல் தெர்மாமீட்டர். இது பார்த்திங்கன்னா லேபில் நம்ம உருவாக்கக்கூடிய எல்லா பொருளுடைய டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கும் பயன்படுது. இதை காட்டிலும் என்ன கேட்டால் கவனிங்க, இந்த கிளினிக்கல் தெர்மாமீட்டரை காட்டிலும் லெபார்டரி தெர்மாமீட்டர் ரொம்ப ரொம்ப எப்படி இருக்கும்? சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ சென்சிட்டிவ் அப்படின்ட்டு சொல்கிறத காட்டிலும் அக்யூரசின்றது ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஸோ இது ரெண்டை தவிர்த்து வேறு ஏதாச்சும் இருக்கானா? இருக்குது. டிஜிட்டல், இப்போ கொரோனாக்கு யூஸ் பண்ணுறாங்கல்ல டிஜிட்டல். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ டச் பண்ணாமல் யூஸ் பண்ணுறதுனால தெர்மோ கன்னை யூஸ் பண்ணுறாங்க, இதை யூஸ் பண்ணுறது இல்லை. ரைட், ஓகே. இந்த டிஜிட்டல் தெர்மாமீட்டர் பார்த்திங்கன்னா இந்த பாதரசம் இதெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. மெர்க்குரியில் ரொம்ப நச்சு பொருட்கள் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆமாப்பா, பான்ஸ் பவுடரில் பார்த்திங்கன்னா மெர்க்குரி லைட்டாக ஆட் பண்ணியிருப்பாங்க. அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒரு கட்டத்தில் இருந்தது. அதாவது கொடைக்கானலில் இருக்கக்கூடிய ஒரு பான்ஸ் நிறுவனம் மெர்க்குரியை பயன்படுத்தி ப்ராப்பரான மெத்தடில் அவங்க அதை சுத்திகரிக்காதனால அது தண்ணியில் ஆடாகி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கேன்சர் வந்ததாக ஒரு வழக்கு, ஏறக்குறைய ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்ட வழக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் முடிஞ்சது. அதில் என்னென்னு பார்த்திங்கன்னா பாதரசம் தான் அதில் ஆடாகி பிரச்சனை உண்டாக்குச்சு. அப்போ அந்த தெர்மாமீட்டர் பயன்படுத்துகிறப்ப அதில் என்ன இருக்குது? கிளாஸ் தான். உடையிறப்ப அந்த தெர்மாமீட்டர் அதில் இருக்கக்கூடிய மெர்க்குரி நிறைய உடல் உபாதைகளை உருவாக்கும். சரிங்களா? இங்கே அந்த பிரச்சனை கிடையாது. எதில்? டிஜிட்டலில். அது ஒன்று தான் அதில் டிஃப்ரென்ஸ். மெத்தட் எல்லாமே ஈஸி தான், மெஷர் பண்ணுறதும் ஈஸி. ரைட்டுங்களா? ஓகே. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய என்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெம்பரேச்சர் மெஷர் பண்ணக்கூடிய அளவுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு அளவை இன்னொரு அளவாக மாற்ற முடியுமானா கண்டிப்பாக முடியும். சரிங்களா? அது எப்படி மாற்றுறது, அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பார்த்துட்டு போவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெஷரிங் மெத்தட்ஸை பற்றி சில இன்ட்ரொடக்ஷன்ஸை பார்த்துட்டு போவோம். அறிமுகம் பாருங்கள். இப்போ செல்சியஸ் அளவீட்டு முறைன்னு எடுத்துட்டிங்கன்னா, ஒரு ஸ்வீடன் சயின்டிஸ்ட், அவர் பேர் ஆண்ட்ரஸ் செல்சியஸ், அவர் பெயரால் தான் உருவாக்கியிருக்காங்க. அவர் பேர் என்னது? ஆண்ட்ரஸ் செல்சியஸ். 1742 முதல், அதுக்கு முன்னாடி சென்டிகிரேட் அப்படின்னு பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. 1742க்கு அப்புறமா அதை செல்சியஸ் அப்படின்ற அளவில் பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? இதனுடைய இந்த செல்சியஸ் அளவீட்டு முறையில் நீரினுடைய உறைநிலை வெப்பநிலை எவ்வளோ இருக்குன்னா, இனிஷியல் ஸ்டேஜில் 0 டிகிரி செல்சியஸ். அதே மாதிரி வாட்டருடைய பாயிலிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ் கொதிநிலை வெப்பநிலை. அப்போ ஏறக்குறைய 0 to 100 வரைக்கும் பார்க்குறதுனால 100 சென்டம் அப்படின்றதுனால, சென்டம்னு என்னப்பா? 100 நமக்கு தெரியும். செஞ்சுரி அப்படின்றவங்கள கிரிக்கெட்டில் செஞ்சுரி போட்டாங்கன்னா 100 போட்டாங்கன்னு அர்த்தம். சென்டம்னா 100, இதை தான் அது குறிக்கும். சரிங்களா? ரைட். அப்போ இந்த 2 வார்த்தைகளும் இணைந்து தான், அதாவது சென்டம்ன்றது 100, கிரேடஸ் அப்படின்றது படிகள். அப்படி 100 படிநிலைகள் இருக்கிறதுனால இதுக்கு பேர் சென்டிகிரேடுன்னு ஆகிப்போச்சு. அப்போ இந்த வார்த்தை எங்கேருந்து வந்திருக்கு? இது ஒரு க்ரீக் வேர்டு. ஸோ மறந்துடாதீங்கப்பா, சென்டிகிரேட் அப்படின்றது ஒரு க்ரீக் வேர்டு. இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், 0ல் ஆரம்பித்து 100ல் முடியுது. அப்போ மொத்தம் எத்தனை அளவுகள் தான் இருக்கும்? 100 அளவுகள் தான் இருக்கும் செல்சியஸில். ஃபாரன்ஹீட்டில் சார் அங்கே என்னமோ சொன்னீங்களே, அது டிவைஸ்ப்பா. மேலே பார்த்த கிளினிக்கல் தெர்மாமீட்டர் அதில் இருக்கிற டிவைஸ், அதில் ஒரு குறிப்பிட்ட அளவுகள் இருக்கும். இப்போ பார்க்குறது அந்த அளவீட்டு முறை. அந்த அளவீட்டு முறையில் மொத்தம் எத்தனை அளவுகள் இருக்குன்றதை பார்த்துக்கிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ அது இதையும் குழப்பிக்காதீங்கப்பா. அது வேறு, இது வேறு. இது ஸ்கேல் ஆஃப் தெர்மாமீட்டர்ஸ். இதில் கொஞ்சம் மாறும். இப்போ ஃபாரன்ஹீட் அளவீட்டில் பார்த்தீங்கன்னா, இனிஷியல் பார்த்திங்கன்னா 32 டிகிரி ஃபாரன்ஹீட்டை இருந்து 212 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் மெஷர் பண்ணும். இப்போ 212 32 கழிங்க, மீது என்ன வரும்? 180 வரும். அப்போ இதில் எத்தனை பார்ட்ஸ் இருக்குன்னா 180 பாகங்கள் இருக்கும். மேலே பார்த்த செல்சியஸ் மெத்தடில் 100 பாகம், ஃபாரன்ஹீட்டில் 180 பாகம் இருக்கும். சரிங்களா? இது டேனியல் ஹெப்ரியல் ஃபாரன்ஹீட் அப்படின்றவருடைய நினைவாக ஆரம்பிக்கப்பட்டது. இதில் இந்த இனிஷியல் ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 32 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்றது வாட்டருடைய ஃப்ரீசிங் பாயிண்ட். 212ன்றது வாட்டருடைய பாயிலிங் பாயிண்ட். சரிங்களா? அந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி இதை பிரிச்சுருக்காங்க. இன்னொன்று இருக்குது, கெல்வின் அளவீட்டு முறை. வில்லியம் லார்டு கெல்வின் அப்படின்றவருடைய பெயரால் அது அழைக்கப்படுது. இதுதான் பார்த்திங்கன்னா வெப்பநிலையுடைய
எஸ்ஐ யூனிட் ஏற்கனவே சொல்லிட்டேன். இது கேன்ற அப்படின்ற எழுத்தால் சொல்லுவாங்க. சரிங்களா? தனிச்சுழி வெப்பநிலையில் இருந்து இதன் அளவீட்டு முறையின் மதிப்புகள் தொடங்குவதால் இதற்கு பேர் தனிச்சுழி வெப்பநிலைமானி அப்படின்வாங்க. தனிச்சுழினா -273 டிகிரி செல்சியஸ் சொல்லுவோமா? ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனால இதுக்கு பேரே தனிச்சுழி வெப்பநிலைமானி அப்படின்வாங்க. ஸோ 2 பேர் இருக்குது. ஸோ மைண்டில் வச்சுக்க. இப்போ அடுத்து பார்க்கக்கூடியது ஒரு மெத்தட்லேருந்து இன்னொரு மெத்தட் எப்படி மாற்றுறது அப்படின்றது கணக்குகள் தான். இந்த பாருங்கள், டைரெக்டாக இந்த ஃபார்முலாக்கே வந்துடுங்க. இந்த ஃபார்முலாவை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிங்க. நிறைய ஃபார்முலா இருக்குது, வேறு ஃபார்முலா இருக்குது, அதெல்லாம் வேண்டாம். இந்த ஃபார்முலா வச்சுங்க, இதில் தப்பு வராது. பட் என்னென்னா இந்த ஃபார்முலா பயன்படுத்துகிறப்ப உங்களுக்கு போர்டு மாஸ் ரூல் மைண்டில் இருக்கணும். அதாவது ப்ராக்டிகல் பண்ணுறதா, சயின்ஸ் வந்ததுனால ப்ராக்டிகல் வந்துட்டு இருக்குது. எடுத்த உடனே பெருக்கல் பண்ணுறதா, கழித்தல் பண்ணுறதா, வகுத்தல் பண்ணுறதான்னு ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ அதுக்கு இந்த ஆர்டரில் பார்த்துக்கணும். பீனா ப்ராக்கெட்ஸ், ஓனா ஆஃப், டீனா டிவிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏன்றது அடிஷன், எஸ்ன்றது சப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இந்த ஆர்டரில் தான் ஒரு சிம்பிளிஃபிகேஷனை பண்ணணும். சரிங்களா? ரைட். ஃபார்முலா பார்த்துங்க. F-32/9 இஸ் ஈக்குவல் டு C/5. இப்போ அவங்க ஒரு வேளை ஃபாரன்ஹீட் கொடுத்துருந்தாங்கன்னா அதற்குரிய வேல்யூ இங்கே அப்ளை பண்ணி இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க ஃபாரன்ஹீட் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 68ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 68 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு இணையான செல்சியஸ் மதிப்பை கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஃபார்முலாவில் எஃப்க்கு பதிலாக 68 போட்டாச்சு. இப்போ 68ல் 32 போனால் எவ்வளோப்பா? 68ல் 32 போனால் மீதி 36 இருக்குமா? அப்போ 36/9 ஈக்குவல் டு C/5ன்னு வரும். இது அடிங்க. 9 9 4 9 36. நமக்கு சி மட்டும் தான் தேவை. அப்போ C ஈக்குவல் டு 5 அந்த பக்கம் அனுப்பிச்சிங்கன்னா மேலே 4 இருக்குது. அப்போ 5 × 4 20ன்னு வந்துடும். வகுத்தில் இருக்க 5 மேலே போனால் பெருக்கல்ல வரும். இப்போ சியோடைய மதிப்பு எவ்வளோப்பா? 20. அப்போ 68 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு இணையான செல்சியஸ் மதிப்பு எவ்வளவு? 20. இதுதான் ஒரு சிம்பிளான கணக்கு. இதே மாதிரி கெல்வின் மதிப்பையும் செல்சியஸாக மாற்ற முடியும். இப்போ ஒரு ஃபாரன்ஹீட் மதிப்பை செல்சியஸாக மாற்றிருக்கோம். இதே மாதிரி ஒருவேளை அவங்க செல்சியஸு கொடுத்து ஃபாரன்ஹீட் கேட்டாங்கன்னா இந்த இடத்துல செல்சியஸ் வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். அதிலிருந்து எஃப்ஐ மட்டும் தனிமைப்படுத்துங்க. நீங்கள் எஃப்ஓடைய வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் எளிய ஒரு கூட்டல் கழித்தல் தான். இதெல்லாம் தப்பு வரவே கூடாது. தெரியாதவங்க இருந்தால் கொஞ்சம் கணக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதை கேட்டுங்க. சிம்பிள் தான், அப்படியே அப்ளை பண்ணுறது தான். சரிங்களா? அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாரன்ஹீட் செல்சியஸ் பார்த்துட்டோம். கெல்வின் எப்படி செல்சியஸாக மாற்றுறதுன்ற இதுதான் ஃபார்முலா. என்ன ஃபார்முலானா K ஈக்குவல் டு C + 273.15. அந்த 15 சேர்த்தே போட்டுங்க. இப்போ நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம் செல்சியஸ் மதிப்பு 20 டிகிரி. அதாவது 68 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு இணையான செல்சியஸ் மதிப்பு 20 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதிலேருந்து நான் வந்து கெல்வின் மதிப்பு கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ சியுடைய வேல்யூ 20 டிகிரி அப்ளை பண்ணுங்கள். அதோட 273.15 கூட்டு என்னப்பா வரும்? இந்த மேலே இருக்கக்கூடிய 293.15 வரும். இதுதான் கெல்வின் மதிப்பு. ரொம்ப சிம்பிளான கணக்கு தான்ப்பா. சரிங்களா? இன்னும் ஒரு சில கணக்குகள்லாம் நம்முடைய பாடப்புத்தோடைய பின்பகுதியில் இருக்குது. அதை நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். மாணவர்களே, அடுத்து நீங்கள் படிக்க வைக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி இந்த அட்டவணை. இந்த அட்டவணையை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிக்கிறங்க. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குப்பா, நிறைய பொதிஞ்சிருக்கு. இது முதல் இருக்கிற செல்சியஸ் அளவீடு, அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபாரன்ஹீட் அளவீடு, அதுக்கு அடுத்து இருக்கிறது கெல்வின் அளவீடு. அப்போ அது கீழே செல்சியஸ் கீழே எஸ்சின்னு இருந்திருக்கணும், ஃபாரன்ஹீட் கீழே எஃப்னு இருந்திருக்கணும், கெல்வின் கீழே கேன்னு இருந்திருக்கணும். இங்கே எல்லாமே மாறி மாறி இருக்குது. ஸோ மாற்றிக்கிங்க. செல்சியஸ் கீழே சி தானப்பா இருக்கணும், கேன்னு கொடுத்துருக்காங்க. ஃபாரன்ஹீட்டு கீழே எஃப்னு கொடுக்கணும், சின்னு கொடுத்துருக்காங்க. கெல்வினுக்கு கீழே கேன்னு கொடுக்கணும், எஃப்னு கொடுத்துருக்காங்க. மாற்றிக்கிங்க. ரைட். இப்போ கவனிங்கப்பா, இந்த அட்டவணையில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதெல்லாம் நோட் பண்ணி சொல்ல போகிறேன், மறக்காமல் உங்கள் புக்கில் மாற்றிக்கிங்க. இப்போ பாருங்கள், நீரின் கொதிநிலை பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் செல்சியஸில் 100, அதாவது 100 டிகிரி செல்சியஸ். ஃபாரன்ஹீட்டில் 212 டிகிரி ஃபாரன்ஹீட். கெல்வினில் 373.15. இதே மாதிரி ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் நீரின் உறைநிலை 0 செல்சியஸில், ஃபாரன்ஹீட்டில் 32, கெல்வினில் 273.15. அடுத்து ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் செல்சியஸில் 37, இன்னும் அக்யூரேட்டாக சொல்லப்போனால் 36.9 அப்படின்றது தான் சரி. ஃபாரன்ஹீட்டில் 98.6, கெல்வினில் 310.15. அடுத்து ரூம் டெம்பரேச்சர். இந்த இடத்துல தான் தப்பு இருக்குப்பா. என்ன தப்பு இருக்குன்னா, உங்கள் புக்கில்
செல்சியஸில் 72 கொடுத்துருக்காங்க ரூம் டெம்பரேச்சர். ஸோ தவறு. எவ்வளோனா இங்கே இருக்கக்கூடிய இந்த மதிப்பு தான் வரும், 23 வரணும், மாற்றிக்கிங்க. ஃபாரன்ஹீட்டில் 23 வராது, 72 வரும், அதையும் மாற்றிக்கிங்க. ஸோ மற்றெல்லாம் கரெக்டு தான். ஸோ இந்த அளவுகளை நல்லா மனப்பாடம் பண்ணிவிடுங்க, வேறு வழி இல்லை. அப்போ தான் ரொம்ப ஈஸி. இப்படியெல்லாம் மனப்பாடம்லாம் பண்ணவும் கூடாது, ஏன்னா ஒரு சிலர் பார்த்தாலே பிரிஞ்சு போயிடும். இங்கே பாருங்கள், 100, 212, 373. ஸோ அந்த மேலே பார்த்து பார்த்தீங்களா, ஃபாரன்ஹீட்டை வந்து செல்சியஸாக மாற்றுறது, செல்சியஸை ஃபாரன்ஹீட்டாக மாற்றுறது. உங்களுக்கு தெரியலாட்டி ஏதாச்சும் ஒரு லைனை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு மற்ற வேல்யூ அப்ளை பண்ணி அந்த கணக்கு மூலமாக கூட கண்டுபிடிச்சிங்க. இல்லை என்னால் மனப்பாடம் பண்ண முடியும் அப்படின்னா மனப்பாடம் பண்ணிக்கங்க. மொத்தம் மிஞ்சி போனால் ஒரு 12 மதிப்புகளை மனப்பாடம் பண்ணணும். ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்கலாம். சரிங்களா, பண்ணிடுங்க. அடுத்து ஸோ இந்த டெம்பரேச்சர் பாடத்துக்கு ரொம்ப அவங்களுடைய வாழ்நாளையே அப்படி தியாகம் பண்ண ஒரு 4 சயின்டிஸ்டுடைய ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. இவர் தான் லார்டு கெல்வின், இவர் தான் செல்சியஸ், கீழே இருக்க இவர் பேர் தான் பார்த்தீங்கன்னா ஃபாரன்ஹீட், இவர் பேர் ரான்கின். ஸோ எல்லாமே சொன்னீங்க, ரான்கினை பற்றி சொல்லலையே. கண்டிப்பாக சொல்கிறேன், கவனிங்க. அதுக்கு முன்னாடி சில நம்ம இன்ட்ரெஸ்டான ஒரு சில விஷயங்களை பார்க்க போகிறோம். 10⁻32 கெல்வின் இருந்துச்சான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருவெடிப்பு நிகழ்ந்த சில கணங்களில் நம்முடைய பிரபஞ்சத்துடைய டெம்பரேச்சர் பிக் பேங் தியரி மூலமாக தான் நம்முடைய உலகம் தோன்றிருக்குன்னு நினச்சிங்கன்னா, அது அந்த ஏற்பட்ட உடனே எவ்வளோ கெல்வின் இருந்திருக்குன்னா 10⁻32 கெல்வின் இருக்குமா. டெம்பரேச்சர் ஆஃப் த யூனிவர்ஸ் இன் தி ஏர்லியஸ்ட் மொமெண்ட் ஆஃப்டர் தி பிக் பேங். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீருடைய கொதிநிலை. இப்போ தான் அந்த இதில் பார்த்துட்டோம், இதில் டேபிளில் 3லேயுமே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். 100 டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின் 3லேயுமே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பூமியில் பதிவு செய்யப்பட்ட மிக உயர் இயற்கை வெப்பநிலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 379.85 கெல்வின், 56.7 டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட்டில் 134.06. ஸோ எந்த மதிப்பு எடுத்தாலும் 3லேயுமே பார்த்து வச்சுக்கிறது பெட்டர். அடுத்து ஹியூமன் பாடி டெம்பரேச்சர். இப்போ தான் சொன்னேன், 36.9 அல்லது 37, ஃபாரன்ஹீட்டில் 98.6, கெல்வினில் 310.15. அடுத்து வாட்டருடைய ஃப்ரீசிங் பாயிண்ட். செல்சியஸில் 0, ஃபாரன்ஹீட்டில் 32, கெல்வினில் 273.15. பூமியில் பதிவு செய்யப்பட்ட மிக உயர்ந்த வெப்பநிலை பார்த்துட்டோம். அதே மாதிரி குறைந்த வெப்பநிலை கண்டிப்பாக எங்கே தான் இருக்கும், துருவ பகுதியில் தான் இருந்திருக்கும். -94 டிகிரி செல்சியஸ். ஃபாரன்ஹீட்டில் பார்த்தீங்கன்னா -138.46 ஃபாரன்ஹீட். சரிங்களா, ஓகேப்பா. அடுத்து பாருங்கள், பூமராங் நெபுலா அப்படின்ற ஒரு கேலக்சியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். கம்மியான டெம்பரேச்சர் -272.15 இருக்கான். 0 டிகிரியில் தண்ணி உறைஞ்சி போயிடும். அதில் -272னா அவ்வளோதான். ஃபாரன்ஹீட்டில் -457.87 டிகிரி ஃபாரன்ஹீட் ஒரு கெல்வின் அப்படின்றது. இப்போ 0 கெல்வின் அப்படின்றது அதுக்கு பேர் தான் தனிச்சுழி வெப்பநிலை அப்படின்வாங்க, ஆப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர். அதற்கு இணையான செல்சியஸ் மதிப்பு -273.15, ஃபாரன்ஹீட் -459.67 டிகிரி ஃபாரன்ஹீட். சார் இது ரேங்க் இயர் சொல்கிறேன்னு சொன்னீங்களே, ஏன் சொல்லலை? சொல்லிடுவோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு அளவை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நம்ம செல்சியஸை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஃபாரன்ஹீட் அளவை தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேலே போய் ரான்கீன் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச அளவையும் பயன்படுத்துகிறாங்க. சார் அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அது எப்படி நோட் பண்ணுவாங்கன்னா, இங்கே இந்த மாதிரி தான், செல்சியஸ் மாதிரி தான், 1 டிகிரி 6ன்னு போடுவாங்க. அப்படி போட்டால் என்ன அர்த்தம்னா 1 டிகிரி ரான்கீன்னு அர்த்தம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபாரன்ஹீட்டை கண்டுபிடிங்க, அதோட 459.67 கூட்டிக்கிங்க, அதுதான் ரான்கீன் மதிப்பு. ஏதாவது ஒரு மதிப்பு கொடுத்து ரான்கீன் மதிப்பு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? கண்டுபிடிச்சி பழகிக்கணும். இப்போ செல்சியஸ் கொடுத்துருப்பாங்க, ரான்கீன் மதிப்பு கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணணும்? நமக்கு தெரிஞ்ச அந்த ஃபார்முலா அங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, C-32ன்னு ஒரு ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலாவில் F-32/9 = C/5. அதில் நமக்கு தெரிஞ்ச செல்சியஸ் மதிப்பை கண்டுபிடிச்சி ஃபாரன்ஹீட் மதிப்பை கண்டுபிடிச்சிக்கணும். அந்த ஃபாரன்ஹீட் மதிப்பை இங்கே அப்ளை பண்ணி ரான்கீன் மதிப்பை கண்டுபிடிச்சிக்கணும். சரிங்களா, ரைட்டுப்பா. சரிப்பா, நம்ம இந்த பாடப்பகுதியுடைய கடைசி விஷயத்துக்கு வந்துட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். எந்த வெப்பநிலையில் செல்சியஸ் மற்றும் ஃபாரன்ஹீட் அளவுகள்
ஒரே மதிப்பினை கொண்டிருக்கும். அட் வாட் டெம்பரேச்சர் வில் இட்ஸ் வேல்யூ பி சேம் இன் செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட். இதில் சேமாக இருக்கும்னா அந்த ஃபார்முலாவை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். எஃப்க்கு பதிலாக சியை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். கடைசி எப்படி வந்துடும், இது அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுறது தான். சி வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா C - 32/9 ஈக்குவல் C/5. அப்படியே 9 அந்த பக்கம் அனுப்பிச்சிங்கன்னா C × 9, 5 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 5C - 160 ஈக்குவல் டு 9C. அப்போ 5Cலேருந்து 9C வந்து நீங்கள் கழிச்சிங்கன்னா 4Cன்னு வரும் ஈக்குவல் டு -160. இப்போ சியும் எஃப் ஒன்று தான். அப்போ என்ன பண்ணலாம், C ஈக்குவல் டு -160/4. -160/4 போட்டு என்னப்போ வரும், 1 நாள் 4, 4 அங்கே 16, 0. ஸோ -40. ஸோ இந்த வேல்யூ -40 பார்த்தீங்கன்னா செல்சியஸ் மதிப்பீடும் ஃபாரன்ஹீட் மதிப்பீடும் எப்படி இருக்கும்னா ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நோட் பண்ணிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எந்த வெப்பநிலையில் ஃபாரன்ஹீட் மதிப்பும் செல்சியஸ் மதிப்பும் ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே சில கணக்குகள் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி இது எல்லாமே தயவு செய்து கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. இதில் ஏதாச்சும் ஒன்று தான் நம்முடைய போட்டித் தேர்வுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஓகே, இந்த பாடத்தை முழுமையாக முடிச்சுட்டு கொஞ்சம் பெரிய வீடியோ தான், வேறு வழி இல்லை, பொறுமையாக பார்த்துக்க ரொம்ப முக்கியமான பாடம்ப்பா. அதனால தான் சிங்கிள் டேக்கிள் எடுத்துருக்கோம், பயன்படுத்திங்க. தேங்க்யூ டு ஆல். தயவுசெய்து இந்த பாடங்கள் எப்படி இருந்தது, எப்படி நடத்தினேன் அப்படின்றத பற்றி ஃபீட்பேக்கை நீங்கள் தாராளமாக இந்த நம்பருக்கு கொடுக்கலாம். இது 2பா. தேங்க்யூ டு ஆல்.